நிச்சயமாக மன்மோகன் சிங் ஒரு மிகப்பெரிய ஒரு நவீன இந்தியாவின் நவீன பொருளாதார தந்தையாக சிற்பியாக கருதப்படுகிறார். பிரதமராக இருந்த நரசிம்மராவ் தான் இதற்கு முக்கிய காரணம், அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் அவருக்கு பின்னணியில் இருந்து அவருடைய மூளையாக இருந்து செயல்பட்டு இந்த எல்பிஜி என்ற ஒரு உலகமயமாக்கலை திறந்துவிட்டு அனைவருக்கும் வேலை கிடைப்பது, தனியார் தொழிற்சாலைகளை அதிகமாக ஊக்குவித்து மேலும் பல தொழிற்சாலை கொண்டு வந்தது என பல்வேறு திட்டங்கள், அதே போல கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தியது, கிராமப்புற பொருளாதாரத்தை ஊரக வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது என பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இதற்கு மாற்று கருத்துக்களும் விமர்சனங்களும் இருக்கின்றன. ஆனால் பொதுவான அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஏழை மக்கள், எளிய மக்கள் அடுத்த கட்டத்திற்கு வாழ்வில் முன்னேறுவதற்கான பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தினார் என்பதுதான் பொதுவாக இன்று பங்கேற்ற பல்வேறு விருந்தினர் வைக்கின்ற கருத்தாக பொருளாதார நிபுணராகட்டும், அரசியல் தலைவர்களாகட்டும், கட்சி வேறுபாடின்றி அனைவரும் வைக்கின்ற கருத்துக்களாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று மன்மோகன் சிங் பல்வேறு பேட்டிகளின் போது மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அவரை மற்றவர்கள் விமர்சனம் செய்த போதும் விமர்சனங்களை நேர்மறையாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர். அவர் உண்மையிலேயே எப்பொழுதுமே கோபப்படவில்லை. அப்பொழுதும் கூட அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த மக்களவை எதிர்கட்சி தலைவர் எல்கே அத்வானி, நீங்கள் பலவீனமானவர், வீக்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்தியா ஹஸ் எவர் சீன் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்த பொழுது அப்பொழுது கூட கோபப்படாமல், நான் பலவீனமானவன் அல்ல, உரிய நேரத்தில் உரியதை பதிலளிக்கக்கூடியவன், நாடாளுமன்றத்தில் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பேன் என்ற வகையிலே நேரடியாக பதில் சொன்னவர். அந்த கருத்தினை அவர் ஏற்கவில்லை, கோபப்பட்டு ஏற்காமல் போகவில்லை, தெளிவாக இருந்தார் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதே போன்று தமிழகத்தின் மீது அவருக்கு தனிப்பட்ட முறையிலே மிகப்பெரிய அளவுக்கு என்றால் அவருடைய ஆட்சி அமைவதற்கு அப்பொழுது திமுகவின் எம்பிக்கள் மிகப்பெரிய பலமாக இருந்தார்கள். அந்த கூட்டணியில் மிகப்பெரிய பலமாக பெரிய கட்சியாக இருந்து ஆதரித்தார்கள். எனவே உரிய பலன்களை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். தமிழகத்தின் தனி கவனமே செலுத்தினார். இந்த நேரத்திலே தமிழக காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் இருந்தவரான திருநாவுக்கரசர், முன்னாள் மத்திய அமைச்சர் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். தற்பொழுது மன்மோகன் சிங் குறித்த பல்வேறு நினைவுகளை பல்வேறு கட்சி தலைவர்கள் நம்முடைய பகிர்ந்து வருகிறார்கள். எனவே உங்களுடைய அனுபவங்கள், அவருடைய இந்த மறைவு குறித்து உங்களுடைய பதிவு என்ன சார்? உலக பொருளாதார தலை சிறந்த நிபுணர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்திய நாட்டுடைய ரிசர்வ் பேங்குடைய கவர்னராக, பிளானிங் கமிஷனுடைய வைஸ் சேர்மனாக, நரசிம்மராவ் பிரதமராக இருக்கிற போது நிதி அமைச்சராக, பிறகு தொடர்ந்து 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்து உலகம் முழுவதும் பொருளாதார நெருக்கடியில் இருந்த போது இந்திய திருநாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டு வளர்ச்சி பாதையில் எடுத்துச் சென்றவர் மன்மோகன் சிங். உலக பொருளாதார மேதை, உலக பொருளாதார நிபுணர் அவர். இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். அதன் மூலம் அவர் சார்ந்திருந்த காங்கிரஸ் இயக்கத்திற்கும் பெருமை சேர்த்தார். ஒரு காலகட்டத்தில் அவர் தலைவர் ராகுல் காந்தியை கூட பிரதமராக ஆக்க வேண்டும் என்று விரும்பினார். தான் பதவி விலகிக் கொள்ள கூட தயாராக இருந்தார். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரே இருக்கணும்னு சொன்னார். அவரே தொடர்ந்து இருந்தார். மிகச்சிறந்த பொருளாதார மேதை, ஆட்சியியல் வல்லுநர், ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஒரு சிறுபான்மையாக இருந்த ஒரு அரசை வைத்துக் கொண்டு 25-26 கட்சிகளை கூட்டணிகளாக வைத்துக் கொண்டு அதையும் சமாளித்து 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை நடத்தினார். இன்றைக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார முன்னேற்றங்கள், வளர்ச்சி அனைத்துக்கும் அஸ்திவாரமிட்டவர், அடித்தளமாக இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். எனவே அவருடைய புகழும் பெருமைகளும் இந்திய மண்ணிலே எப்போது நிலைத்திருக்கும். இந்திய மக்களுடைய இதயங்களிலே அவர் எப்போதும் நிலைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார். அவருடைய மறைவு என்பது தேசத்திற்கும் காங்கிரசுக்கும் பெரிய இழப்பாகும். அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை இழந்து வாழக்கூடிய அவருடைய மனைவியார், குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், காங்கிரஸ் தோழர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை அர்த்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று காலையிலிருந்து எங்களுடைய இந்த சிறப்பு த கிரேட் இந்தியன் மன்மோகன் சிங்குடைய சிறப்பு நேரலையில் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என பல்வேறு விருந்தினர்களும் முன்வைக்கிறார்கள் கோரிக்கை. அதே போன்று நமது நேர்களும் தொடர்ந்து அந்த கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். எனவே உங்கள் சார்பில் அந்த கோரிக்கையை முன்னெடுத்து செல்ல விரும்புறீங்களா சார்? பாரத ரத்னா விருது பெறுவதற்கான தகுதியான தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங். ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாக திகழ்ந்தவர், அஸ்திவாரமாக திகழ்ந்தவர், நிபுணர். இப்படி பல்வேறுமான சிறப்பு அம்சங்களை பெற்றிருக்கக்கூடிய உலக பொருளாதார நிபுணர்களில் தலை சிறந்த நிபுணர்களில் உருவாக திகழக்கூடிய அவருக்கு
அவரை கௌரவிக்கிற விதத்துல பாரத ரத்னா விருது வழங்குவது சால பொருத்தம். அதை மத்திய அரசு செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பில் என் சார்பிலே வற்புறுத்துகிறேன். நான் மிக்க நன்றி திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் தற்போது பேசினார், தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவரும் முன்வைத்திருக்கிறார்.